பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I was dead and behold now I am alive forever and ever. ஹல்லேலூயா. இயேசுப்பா நமக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்தார். ஆனாலும் 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உங்களோட என்னோட நம்ம எல்லாரோட அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் உயிரோட இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறார் என்று நீங்க உணர்ந்து, இயேசுவே நீங்க தகப்பனை நான் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா மரணத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் நம்மளோட உயிரோட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் உயிரடைய செய்வார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், மரித்து போனது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை காணப்படலாம். ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தை வென்றார். அவர் 3வது நாள் உயிரோட எழும்பினார். இன்னைக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஏசப்பா உயிர்ப்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா உயிர்ப்பிக்க போகிறார். ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். மரணத்தால் அவரை வெல்ல முடியவே இல்லை. இயேசு மரணத்தை வென்றார். இயேசு எல்லாவற்றையும் வென்றார். ஏசப்பா உங்க வாழ்க்கையில கூட இருந்தாங்கன்னா நீங்களும் எல்லாவற்றையும் வெல்ல முடியும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்களை மாற்ற முடியும். ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்ற உதவி செய்வார். ஏசப்பா உங்களை உயிரடைய செய்வார். நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறாங்க. இயேசுவே நீங்க தகப்பனே சிலுவையில வெற்றி சிறந்த தேவன் நீங்க. ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா அநேக காரியங்களை ஏசப்பா அவங்க ஆண்டவரே தோல்வி நிமித்தம் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா அநேக கவலைகளோட இருக்கிறாங்க. இயேசுவே நீங்க தகப்பனே பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா உயிரடைய செய்யுங்கப்பா. ஆண்டவரே மரித்து போனது போல இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிரடைய செய்யுங்க. ஆண்டவரே அவங்களுடைய பர்சனல் லைஃபை நீங்க மாற்றுங்கப்பா. நீங்க உயிர்ப்பீங்க சுவாமி. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நம்மளோட உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். அவர் நிச்சயம் உங்க வாழ்க்கைக்கு பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களையும் அவர் செய்வார். நிச்சயம் ஏசப்பா உங்க மூலமாக மகிமைப்படுவார். God bless you. Have a blessed day.